தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் பிரச்சாரம். சீமானுக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் நேற்றைக்கு முன்தினம் நடந்து முடிவு பெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த 20 நாட்களாக தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்றது. ஆனால் வெளிநாடுகளில் சீமானுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் நடைபெற்றது. செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வெளிநாடுகளில் தமிழர்கள் பிரச்சாரம் செய்தனர். லண்டனில் தமிழர்கள் ஒன்று கூடி சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர். தமிழீழத்தில் யாழ்ப்பாணத்தில் சீமானுக்கு ஆதரவாக பேனர்கள் வைக்கப்பட்டன, கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டன. மாட்டு வண்டி பயணம் பிரச்சாரம் நடைபெற்றது. இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. கனடாவிலும் நடைபெற்றது. மேலும் வளைகுடா நாடுகளில் மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் நடைபெற்றது. தமிழக சட்டசபை தேர்தல் வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகமோ அந்த சிறப்பினை பெறவில்லை. வெளிநாடு வாழ் தமிழர்களால் விரும்பப்படுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வெளிநாடுகளில் செந்தமிழன் சீமானுக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது. வெளிநாட்டு தமிழர்கள் வாக்களிப்பதற்காக தமிழ்நாடு வந்தார்கள். தற்பொழுது வெளிநாடுகளில் செந்தமிழன் சீமானுக்கு பிரச்சாரம் நடைபெற்றிருப்பது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.